இளமையிலே முதலீட்டை ஆரம்பிக்க வேண்டும். 2வது, எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்னு ஒன்று இருக்கும். அதாவது குழந்தைக்கு எஜுகேஷன் கோர்ஸும் சேர்த்துறேன், சைல்டு மேரேஜ் கோர்ஸும் சேர்த்துறேன், என்னோட ரிட்டைர்மெண்ட் கோர்ஸும் சேர்த்துறேன், இல்லை ஒரு கார் வாங்கணும்னு சேர்த்துறேன். இந்த மாதிரி ஒரு கிளியர் அப்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் திங், ஸ்டார்ட் எர்லியர். அதாவது உங்கள் 25 வயசு 30 வயசுலேயே நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஸ்டேஜ்லேயே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏர்லியராக ரிட்டையர் ஆகலாம். ஸோ 25னா 45ல் ரிட்டையர் ஆகலாம், 30னா 50ல் ரிட்டையர் ஆகலாம். செகண்ட் திங், கன்சிஸ்டண்ட்டாக முதலீடு பண்ணணும். தேர்ட் திங், உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுற வெயிட்டு அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஃபோர்த் மோஸ்ட் திங் என்னென்னா, எல்லாருமே என்ன பண்ணுற தப்புனா, ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பக்கம் லோன் வாங்குவாங்க, பர்சனல் லோன் வாங்குவாங்க, கிரெடிட் கார்டு வாங்குவாங்க, அண்டு ஃபர்னிச்சர் இஎம்ஐயில் வாங்குவாங்க, ஹவுசிங் லோன் ட்ராப்பில் மாட்டுவாங்க. இந்த மாதிரி ஹியூஜ் ட்ராப்பில் மாட்டும் போது உங்கள் சேவிங்ஸ் எல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த